நடிகை நயன்தாரா அவர்கள் மீண்டும் வந்து பார்த்தோன்னா சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தற்போது ஒரு சர்ச்சையில் மீண்டும் சிக்கியிருக்காங்களாம். கடந்த காலத்தில் வாடகை தாய் விவகாரத்தில் சர்ச்சைக்குள்ளான நயன்தாரா தற்போது தனது திருமண ஆவண புகைப்படம் தொடர்பாக நடிகர் தனுஷும் சர்ச்சையில் சிக்கினாங்க. தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் அவங்க இப்போ வந்து சிக்கியிருக்காங்களாம். பிரபல ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸ்களில் வெளியான அவரது ஆவணப்படம் நயன்தாரா பியாண்ட் த ஃபெய்ரி டேல் தற்போது சட்ட சிக்கலில் ஏற்படுத்தியிருக்கா. இந்த ஆவணப்படத்தில் சந்திரமுகி படத்தின் காட்சிகள் தயாரிப்பாளர்களின் அனுமதி இல்லாமல் அனுமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை கண்டறிந்த சந்திரமுகி படத்தின் காப்புரிமைதாரரான ஏபி இன்டர்நேஷனல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அவர்களின் குற்றச்சாட்டின்படி ஆவணப்படத்தில் சந்திரமுகி படத்தினுடைய காட்சிகள் அனுமதியின்றி சேர்க்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் தாங்கள் அனுப்பிய நோட்டீஸ்களையும் புறக்கணித்ததாக சொல்லப்படுது. இந்த ஆவணப்படத்தை பார்க்க ஸ்டுடியோ தயாரித்திருக்கு. 2024 நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஆவணப்படம் வெளியாச்சு. இருந்தாலும் ஏற்கனவே அனுப்பப்பட்ட நோட்டீஸ்களுக்கு பிறகும் சம்மந்தப்பட்ட காட்சிகளை நீக்கலையாம். அதனால் இப்போ நயன்தாரா அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை உருவாகி இருக்குது. எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.